மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு கொழும்பில் தற்காலிகமாக தங்குவதற்காக வழங்கிய வீட்டை அவர் பலாத்காரமாக கைப்பற்றி மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெண்ணின் பெயரில் பதிவு செய்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த தனக்கு ரகசியமாக கிடைத்த ஆவணங்களை மேற்கோள் காட்டி இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். அந்த செவ்வியில் அவர் தெரிவித்த முக்கிய கருத்தாக 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொழும்பில் வசிப்பதற்கு வீடொன்று இல்லாததால் பிரதமராக இருந்த ரணிலிடம் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அரச பங்களாக்கள் இல்லாததால் ரணிலுக்கு நெருக்கமான கோடீஸ்வர வர்த்தகரான பிரபாத் ரவீந்திரன் நாணயக்காரவிடம் இது தொடர்பில் தெரிவித்து உங்களிடம் ஒரு வீடு இருந்தால் மஹிந்தவுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு தருமாறு கேட்டுள்ளார். பிரபாத் ரவீந்திரன் நாணயக்கார சீனாவின் CMC நிறுவனத்தின் இலங்கையின் பிரதிநிதியாவார். அப்போது தனக்கு சொந்தமான கொழும்பு 5 உள்ள வீட்டை வழங்கியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தனது மனைவி சிரந்தி ராஜபக்ஷவுடன் நீண்ட காலமாக அங்கிருந்துள்ளார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் இவர் குறித்த வீட்டை கையளிக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் பல காரணங்களை சுட்டிக்காட்டி தட்டி கழித்து வந்துள்ளார். பின்னர் 2010ஆம் ஆண்டும் மஹிந்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது குறித்த வீட்டு சொந்தக்காரருக்கு தனது அரசியல் பலத்தில் அதிகாரம் செய்துள்ளார். அப்போது அந்த வீட்டை அவர் ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி விடுவாரோ என்ற பயத்தில் 8 ராணுவ வீரர்களை 24 மணி நேர பாதுகாப்புக்கு போட்டிருந்தார். இந்த பாதுகாப்பு அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை வழங்கப்பட்டுள்ளது. 2013 ஏப்ரல் 5ஆம் தேதி தனது அதிகாரத்தில் தனது மனைவியான சிரந்தி ராஜபக்ஷவின் பெயருக்கு எழுதியுள்ளார். ஆனால் பதிவு செய்த ஆவணங்களில் மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் தான் பதிவாகியுள்ளது. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்பது சிரந்தி ராஜபக்ஷவின் உண்மையான பெயராகும். சிரந்தியின் உண்மையான பெயர் அறியாதவர்கள் இருப்பதால் அது தொடர்பில் பலருக்கு தெரியவில்லை. 2 மாடிகளை கொண்ட இந்த வீடு கொழும்பு 5 டொரிங்டன் மாவட்ட பகுதியில் அமைந்துள்ளது. குறித்த வீட்டின் முகவரியிலேயே யோசித்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கோல்டன் ஸ்போர்ட் என்ற நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.